ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாயல்குடியில் ஒரு விழாவில் தங்கியிருந்தோம். அந்த ரூம் தாங்க இது. நமக்கு விழாவில் ஒரு சூட் ரூம் தான் இது. என்னன்னா 2 காட் இருக்கும். நமக்கு நல்ல பெரிய வசதியான ஒரு இடம்னே சொல்லலாம். இந்த மாதிரி எப்போயாவது நீங்கள் போய் தங்குறீங்க அப்படின்னா, வருஷத்தில் ஒரு தரமோ 2 தரமோ வெளியில் போகணும் அப்படின்னா, இது ஒரு தனியான ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் தான் உண்மையிலே மைண்டுக்கு. ஆனால் நமக்கு செலவுன்னும் போது கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் எனக்கு பட்டது. இப்போ என்ன முடிவெடுக்க சொன்னீங்கன்னா இது வேணாம்னு நான் சொல்லுவேன். ஆனால் எப்படி சொல்கிறது, ஒரு ஃபேமிலியில் 2 பேர் சேர்ந்து முடிவெடுக்கும்போது ஒருத்தரோட முடிவுக்கு இன்னொருத்தர் அனுசரித்து போகிற மாதிரி போகும்ல, அந்த மாதிரி தான் இது. உண்மையிலே என்னோட முடிவு கிடையாது, குழந்தைங்களுக்காக என் ஹஸ்பண்ட் எடுக்கிற முடிவு. அவங்களோட முடிவு நான் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறது. மற்றபடி இவ்வளோ அமௌண்ட்டு செலவழிக்கலாம் எனக்கு மனசுக்கு இஷ்டம் கிடையாதுங்க. ஆனால் எல்லா ஸ்பெசிலிட்டியும் உள்ள ஒரு ரெசார்ட்னே சொல்லலாம். சூப்பராக இருந்தது. ரெஸ்ட் ரூம் பாருங்கள், ரொம்பவே எல்லா வசதிகளோட நமக்கு தேவையான எல்லா திங்ஸும் இருக்க மாதிரி நீட்டாக, அது ஹைஜீனிக்காக இருக்குது. அது ரொம்ப முக்கியமாக ரொம்பவே நல்லா இருந்தது. நமக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லைனாலும் நல்லா இருக்காது. இன்னொன்று சேஃப்டி ரொம்ப முக்கியம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இங்கே ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஒரு குட்டி ஃப்ரிட்ஜும் இருந்தது. நமக்கு அதில் சாக்லேட்ஸ், அது மாதிரி கூல்ட்ரிங்க்ஸ் இது மாதிரி இருக்கும். இந்த டீ, காஃபி இதெல்லாம் நமக்கு எப்பயுமே அந்த ஃப்ரூட், அப்புறம் கொஞ்சம் ஒரு சில ரெசார்ட்லேயே ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாமே காம்ப்ளிமெண்ட்டாக நமக்கு கொடுக்குறது தான். மற்றபடி இந்த மொத்தம் இதுக்கு எவ்வளவு அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தோம்னா 18,000 இருக்கும்னு நினைக்கிறேன். ஒன் டேக்கு டே அண்ட் நைட்டு நம்ம இருக்கணும் அப்படின்னா 18,000. ஆனால் அந்த ஒர்த்தான்னு கேட்டால் ஒர்த்து, ஓகேங்க, ரொம்ப நல்லா இருந்தது. பட் எனக்கு அதில் உடன்பாடே கிடையாதுங்க. நீங்கள் நல்லா செலவு பண்ணுறவங்க, நல்லா சம்பாதிக்கிறவங்க, என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அதை தேர்ந்தெடுக்கலாம். இப்போ இதை பாருங்கள், ஸ்க்ரீன் அந்த நம்ம கர்டன் எல்லாமே பார்த்திங்கன்னா டபுள் கர்டன் போட்டு ரொம்பவே சூப்பராக இருந்தது. காட் நீட்டாக வச்சுருந்தாங்க. ஒயிட்டு பொதுவாகவே எல்லா ஹோட்டல்ஸ்லேயும் ரெசார்ட்லேயும் வச்சுருக்கிறது தான். இருந்தாலும் பெரிய ஆச்சரியமாக இருக்குங்க, அது எவ்வளோ இப்படி மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு. இது பார்த்திங்களா, வெளியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு சின்ன கூரை வீடு மாதிரி தான். பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. வெளியில் அந்த அவுட்லுக் பார்க்கும் பொழுது நல்லா சூப்பராக இருந்ததுங்க. எனக்கு ஃபுல்லாகவே பனை ஓலையில் தான் மெயினாக அவங்க பண்ணியிருக்கிறதே. இந்த பேருக்கு ஏற்றாப்புல எல்லா இடங்களையும் இன்னும் அடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அந்த லா பல்மேரா அந்த பாம் இருக்கிறதுக்குன்றதுக்கு அந்த பேருக்கு ஏற்றாப்புல சுற்றி பனை மரம் தான். நமக்கு ஸ்க்ரீனை எடுத்துகிட்டு பார்த்தோம்னா அப்படியே அழகாக இந்த பக்கம் ஸ்விம்மிங் பூல் தெரியும், அந்த சைடு ஃபுல்லாக கடல் தெரியும். அப்படி பார்க்குறதுக்கே நமக்கு டே டைம்னாலும் சரி நைட் டைம்னாலும் சரி, நம்ம மிரர் எல்லாத்தையும் அந்த கர்ட்டனை ஓப்பன் பண்ணிட்டோம்னாவே ஃபுல்லாக கிளாஸ்ன்னும் போது நமக்கு பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுங்க. இந்த ஸ்விம்மிங் பூல் தனியாக கிடையாது, எல்லாருக்கும் பொதுவான ஒரு பூல் தான். இருந்தாலும் ரொம்ப நீட்டாகவே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. பக்கத்துலேயே ஷவர், அதில் நம்ம நல்லா குளிச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்விம்மிங் பூல் போயிட்டு வரலாம். அந்த மாதிரி நல்லா பசங்க நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. ரூமில் பாருங்கள், நமக்கு என்ன தேவையோ அதை சொல்லலாம் எல்லாமே. அதாவது நம்ம ரெஸ்ட் எடுக்கிறோம், தூங்குறோம்னா அதுக்கு தகுந்தாப்புல லாண்ட்ரி இருக்குன்னா அதெல்லாமே ஆப்ஷன், நம்ம அதை கிளிக் பண்ணால் போதும், அதில் எல்லாமே காட்டினவங்களுக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. இங்கே பாருங்கள், வெயிலுக்கு அழகாக நம்ம ஒரு வேளை கடற்கரைக்கு போகிறதா இருந்தால் கேப்பு, அது மாதிரி அம்பர்லா இருந்தது. அது மழை பெஞ்சாலும் சரி வெயில் அடித்தாலும் சரி, இதெல்லாம் யூஸ்ஃபுல்லான திங்ஸ். இதெல்லாம் அவசியமானது. நம்ம எங்கே போனாலும் இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது இல்லைங்களா. நமக்கு தேவையான திங்ஸ் ட்ரெஸ்ஸஸ் தான் மேக்ஸிமம் எல்லோரும் எடுத்துகிட்டு போகிறதா இருக்கும். இங்கே இதுக்கு நமக்கு போயிட்டோம்னா நமக்கு தேவையான ட்ரெஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டா போதும், மற்ற எல்லாமே அங்கே அவைலபிள்னு வச்சுக்கலாம். எல்லாம் கிடைக்குங்க. ஒன்றே ஒன்று விஷயம், நமக்கு கையில் பைசா இருக்கணும். அதுதாங்க இந்த பார்க்குறதுக்கே இந்த டான்ஸு ட்ராயிங் மாதிரி, அது என்ன ட்ராயிங்னு எனக்கு தெரியல, செம்மையாக இருந்தது. இந்த கார்ட்டு, அந்த பில்லோ, அந்த ட்ராயிங் எல்லாமே மேட்ச் ஆகிற மாதிரி. ஒரு பொதுவாகவே எல்லா இடங்கள்லையுமே இது கரெக்டாக பண்ணுவாங்க இல்லைங்களா. கலர் காம்பினேஷன் செம்மையாக பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இது எல்லாரும் இதை செய்யணுன்றது கிடையாதுங்க. நமக்கு போய் தங்க வசதி இருக்கவங்க, நல்லா என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பரான இடம் சொல்லுவேன். நீங்கள் கடற்கரை பிடிக்கும், இயற்கை பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே போகலாம். நைட் வியூ பாருங்கள். நமக்கு அந்த கர்ட்டனை ஓப்பன் பண்ணிட்டாலே வெளியில் இருக்க அப்படியே லைட்ஸ் ஃபுல்லாக அந்த லாஸ்ட் கடற்கரை வரைக்கும் அருமையாக தெரியுதுங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. டே டைம் மட்டும் கிடையாதுங்க, நைட் டைமே நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், தங்குறோம், ஒரு பயம் அதெல்லாம் எதுவும் இல்லை. நம்ம வீட்டில் இருந்தால் எப்படி ஒரு பயம் இல்லாமல் தைரியமாக இருப்போமோ அதே ஒரு மனநிலை தான் இந்த லா பல்மேராவில் போய் இருந்தப்போ எனக்கு இருந்தது. நல்ல தூக்கம் வந்தது. மெயினாக வெளியில் போனால் தூக்கம் தானேங்க மெயினாக நல்லா இருந்ததுங்க.